65 நாளையில வளம் ஆய வேணும் அவன் 55 நாளை கடந்துட்டுது 55 நாளா கடந்துட்டு அப்ப என்ன வளம் ஆயிடுறது வெக்கதான் காரணம் இந்த வெக்கதான் காரணம் நல்லா பூக்குது தக்காளியா நல்ல பூ பூக்குது ஆனா பிஞ்சு இல்லையா பூக்குது பிஞ்சு இல்ல தக்காளி பக்கத்துல பாவல் வைக்கிறால பிரச்சனை இல்லையோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பச்சை பூச்சிக்கும் தக்காளிக்கும் தொடர்பு வராது மிளகா கண்டும் தக்காளியும் தான் பக்கத்தில் நிற்கப்படாது என்னதுக்காண்டி அது தக்காளி தக்காளின்ற நோய் முழுக்க மிளகா கண்டில் பிடிச்சிடும் பழம் மேகத்துவாங்க வரும் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஐயாண்ட பால் தோட்டத்துலேயும் தக்காளி தோட்டத்துலேயும் நிற்கிறேன் வாங்கோ அதை போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்ற தக்காளி தோட்டத்தில் நிற்கிறோம் வணக்கம் ஐயா சொல்லுங்க இப்போ இந்த தக்காளி வச்சு எத்தனை நாள் ஆகுது இந்த வச்சு 55 நாள் இப்போ காய்க்க வலிக்கிட்டு இருக்கணும் காய்க்கல வெக்கையில முருகி கொண்டு நிக்குது இது வெக்கையால இந்த நோய் வருதோ வெக்கையால நோய் பாருங்க இது வந்து முருகலண்டை என்ன சொல்றீங்க தக்காளியில முருகலண்டு தெரியுது உரும்பு எல்லாம் தெரியுது முருகல இலையில உள்ள வித்தியாசம் தெரியுது மேல உள்வளமா மாடிக்குது அப்படி அதே முருகலன்று இங்க பாருங்க நீ என்ன காய்க்காத தக்காளி காய்க்காண்டுதான் எல்லாரும் சொல்லினா கொஞ்சம் இறைச்சி கொண்டு இருக்கிறோம் இறைச்சி பார்ப்போம் அதையும் செய்து பார்ப்போம் அதான் கடைசி வைத்தியம் அதுக்கப்புறம் வைத்தியம் இல்லை அதுக்கு சொல்லி என்றால் ஒரு பிஞ்சு குடிக்கிறா பிடிக்காது பிஞ்சு கிடக்க பாருங்க தக்காளியில் பிஞ்சே இல்லை ஒரு பிஞ்சும் இல்லைண்ணா 65-70 நாளையில பழம் ஆயிரம் தக்காளிக்கு 65-70 நாளையில வளம் ஆய வேணும் அவன் 55 நாளை கடந்துட்டுது 55 நாளா கடந்துட்டுது அப்ப என்ன வளம் ஆயிடுறது வெக்கதான் காரணம் வெக்கதான் காரணம் நல்லா பூக்குது தக்காளியா நல்ல பூ பூக்குது ஆனா பிஞ்சு இல்லையா பூக்குது பிஞ்சு இல்ல பூ பூத்து கிடாக்க ஐயா அந்த தக்காளியா குறைன்றதுக்கு யாரும் விடாம இல்ல தக்காளி நல்லா தான் நிக்குது மூடு இடத்துல நிக்கிறாரு தக்காளி ஆனா முருகி கொண்டு நிற்கும் முருகிறால பிஞ்சு பிடிக்குது இல்ல இதுக்கு நீங்க இப்ப என்ன அடிப்பாசல என்ன மாதிரி போட்டீங்க அடிப்பாசல எரி போட்டுனான் இந்த பீவான் போட்டுனான் எல்லாம் போட்டு தான் செய்திருக்கு எல்லாம் போட்டு தான் செய்திருக்கு இப்படிதான் வெக்கதான் மெயின் பிரச்சனை இது இப்போ ஒரு இடையில ஒரு மழை பெய்தா தக்காளி நாளைக்கு மழை பெய்தாலும் நாளைக்கு முழுக்க இந்த பிஞ்சுகள் பிடிச்ச ஒரு 5-10 நாளைக்கு இடையில நல்ல பிஞ்சு நிறைய பிஞ்சுக்கு மழை பெய்தா மழை இல்லையாண்டா பிஞ்சு பிடிக்காது போல இந்த இப்ப வளமையா ஒரு வருஷம் இந்த டைம்ல மழை வாரதோ மழை வைக்கிறதா இது கிட்ட பெய்து ஓடும் மழை ஒரு விஷயம் இன்னொரு பெய்யாவிலே தான் வைகாதியில பெய்த மழை ஆடிக்கு ஆவணையும் மழை இல்லை மழையண்ட ஏமாறம் இல்லை அழிவோட வந்த மழையோட இல்லை தோட்ட அழிவு 2 நாட்களா மழையே இல்லாம போட்டு பாருங்க ஆடி ஆவணி புறம் வந்து இதுக்கு இருந்தாலும் பாருங்க தக்காளிக்கே ஏதாவது தக்காளிலேயே நோய் ஏதாவது இருக்கு இல்ல ஒரு நோயும் இல்ல இலச்சுருள் ஒன்றுதான் இருக்கு இந்த சுருளாலாம் இந்த பிரச்சனையா கிடக்கு இதான் குளிர்மையா ஆக்கணும் நீங்க இதுக்கு என்ன வழி செய்யலாம் உங்களை தான் இது நாங்கள் கேட்கவும் இதுக்கு என்ன வழி செய்யலாம் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த தக்காளி வந்து இல வந்து முருகுற இந்த வகையால முருகுறதுக்கு வந்து இப்போ இதுக்கு என்ன வழி செய்யலாம் வந்து ஐயாவுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லிட்டு பண்ணுங்க இது வந்து என்ன செய்யலாம் இந்த தக்காளியில் சுருளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி என்ன மருந்து அடிக்கலாமோ இல்லையான்னு சொன்னா செய்யணுமோ நீங்கள்லாம் முடிவு எடுக்கணும் உங்கள்லேயே ஒன்றும் இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு இதுக்கு இறைச்சி கொண்டு இருக்கிறீங்க இது 3 நாள் 4 நாளைக்கு ஒரு இறைச்சி கொண்டு இருக்கிறேன் இதால இப்போ ஈரத்தோட நிற்குது சார் பாருங்க இப்போ ஈரம் தான் கிடாக்கு பாத்தீங்கன்னா தெரியும் முந்தா பின்னே உரைச்சது பாருங்க கொஞ்சம் மாதிரி நல்ல ஈரம் தான் கிடாக்கு குளிர்மையா தான் கிடாக்கு குளிர்மையா தான் வச்சிருக்கிறோம் மேல் வக்கைக்கு தான் வேற இல்லை 65 நாளையில பழம் ஆயிரம் நீங்க ஆஞ்சதான் தீரம் வேணும் ஆஞ்சதான் ஆகணும் இது நெருக்கி இறைச்சிங்களா தான் இது ஆகலாம் நெருக்கிதான் இறைச்சி கொண்டு இருக்கிறோம் 2 நாளைக்கு இருக்கா நான் 3 நாள் 4 நாளைக்கு இருக்கா இறைச்சி கொண்டு இருக்கேன் இது இப்போ இறைச்சி எத்தனை நாள் ஆகுது 3வது நாள் நாளே தண்ணி விட போறோம் 4வது நாள் நாளைக்கு இறைச்சா புரியும் 4 இறைச்சியே தான் தருவேன் பாருங்க 3வது நாள் இது இறைச்சி இந்த தண்ணி ஆனா ஈரம் இன்னும் காயல அப்படி வந்து நெருக்கி இறைச்சும் அந்த இலச்சுருள் வந்து கொண்டு இருக்கு இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்
அந்த ஐயாண்ட கேள்வி இதுக்கான பதில் உங்களிடம் உண்டு. நீங்க யாராவது தெரிஞ்சா இதுக்கு ஒரு இது உடைய சொல்லி போட்டு போங்க. இஞ்சால பாருங்க, இஞ்சாலையும் பாருங்க இருக்கா பாடியா நீங்கள் பாருங்க. இதுக்கா பிஞ்சு பிடிச்சி கிடாக்கண்ணே தக்காளி எங்கேயாலும் ஒரு பிஞ்சு தான் கிடாக்கு. இதுக்கு கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி கிடாக்கு. நீங்க கவனிக்கலையே இதுக்கு அந்த 4 வேதான கிடாக்கு இந்த பிஞ்சு இதுல கணக்கா இல்லையே புளிப்பி காய்க்கணும். இது பிடிச்சா பிஞ்சு பூக்கு என்ன மஞ்சள் அடிச்சு கிடாக்கு. புது அந்த சுரு நோயோட்டு ஒரு நோயோட்டு வார எல்லா தக்காளியில இருந்துட்டு ஒரு தக்காளியில வரும். இதை பிடிங்கி எறிகிறதோ இல்லை வெட்டுறதோ? அதாங்க தலைவர் போங்க. மற்ற பக்கத்தை வந்த பக்கத்தை வெட்டணும். இங்கே வருது இங்கே வந்த பக்கத்தை வெட்டணுமா? இங்கே அதான் இது என்ன வந்த அந்த நோய் வந்த பக்கத்தை வெட்டணுமா? வெட்டுவான் அழிஞ்சால தலை இதே இந்த பழுதாக்கு நட்டு விட்டு கிடக்கும். கட்டறிகிற கட்டறிஞ்சால் நல்லதாக வருது. நல்லதாக வருது. அதை இல்லை அடிமுடும் கட்டான். தக்காளி பக்கத்தில் பாவல் வைக்கிறால பிரச்சனை இல்லையோ? அதால எந்த பிரச்சனையும் இல்லை. பச்சை பூச்சிக்கும் தக்காளிக்கும் தொடர்பு வராது. தொடர்பு வராது. மிளகா கண்டும் தக்காளியும் தான் பக்கத்தை நிற்கப்படாது. என்னதுக்காண்டி? அது தக்காளி தக்காளின்ற நோய் முழுக்க மிளகா கண்டில் பிடிக்கும். மிளகா கண்டில் பிடிச்சிடும். பழம் மேகத்துவாங்க வரும். பழம் மேகத்துவாங்க தக்காளி பழத்து போவார். அந்த இல்லை பழத்து பழக்கத்து வாங்கிச்சுன்னா புள்ளி விழுவார். அந்த புள்ளி டக்கன் டென்னா மிளகா கண்டில் பிடிக்கும். அது பங்கஸ் பிரச்சனை. பங்கஸாதான் அந்த புள்ளி வரும். அவரை நீ பாட்டுனா அது கஷ்டம். அந்த ரெண்டுக்கும் அடிக்கணும். தக்காளிக்கும் அடிக்கணும், மிளகா கண்டுக்கும் மருந்து அடிச்சு கொண்டு இருக்கணும். மிளகா கண்டுக்கும் மருந்து அடிச்சு கொண்டு இருக்கணும். பாருங்க ஐயா பாருங்க. அடுத்த ஒரு விவசாயம் வந்திருக்கிறார் பாருங்க. நீங்களும் எல்லாரும் பார்க்கத்தான் வேணும் பாருங்க. இது என்ன இஞ்சால என்ன நூல் ஓடிக்கொண்டு வாரியா இல்லை என்ன இன்றைக்கு இது என்ன முதலே ஏற்றி இருக்கணுமா இந்த நூல்? இது என்ன கொஞ்சம் தான் நட்டு இருக்கு. இனத்துக்காண்டி நட்டு இருக்கு. இதுல கொட்டை எடுக்கிறான் முக்கியம். இது கொட்டை எடுக்கிறான். மற்றபடி வியாபார பிளான்ல இல்லை. உங்கள்ட உள்ளூர்னதான் நீங்கள் எடுக்கணும் பிரச்சனை. இது எல்லாம் உள்ளூர்னா எல்லாம் கிழவனா கிடாக்கு. இல்லை எதுன்ட்டு நீ கண்டுபிடிக்கிறது நட்டு பயிராக காய்ச்சாதான் தெரியும். அதுக்கு முதல் தெரியாது. அதுக்கு முதல் ஒன்றுமே தெரியாது. சந்திக்கிற வட்டியில வேண்டி நட்டாதான். எல்லாருடையும் ஆகாட நட்டதா இல்லை உங்கள்ட்ட கிடந்து? இல்லை சந்தையில் வேண்டி நட்டது. சந்தையிட்ட பாவக்காய் வேண்டிட்டார். பாவக்காய் வேண்டி கொட்டி எடுத்தார். நல்ல பாவக்காய் பார்த்து தெரிஞ்செடுத்தாரு. அதுல தவறு போட்டு கிடக்குதுக்குள்ள கிடக்கு. பழம் பழத்தாப்புறம் தெரியாது நெஜில அது. அப்ப எல்லாத்தையும் பழம் வந்த உடனே நல்லா எடுக்கிறாரு. அப்ப இனி அதுல வாரதான் நல்லதா இருக்கும். இதுல பார்த்துதான் எடுக்கணும். இதுல பார்த்து எடுக்கணும். முன்ன வியாபார பிளானுக்கு இதுக்கு பாவல் நடவு இல்லை. இது 2 தோட்டம் தான் சீரியல் வேற ஒன்றும் அதில் கொஞ்சம் குரகன் நிற்குது. அங்கே கொஞ்சம் குரக்கன் வச்சிருக்கு. பாருங்க நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிற்கிறது ஐயாண்ட குரக்கன் தான். வெங்காயம் கிடக்கு. இங்கே வேறுங்க கொஞ்சம் ஐயா அடுத்த ஐயா சொல்கிறார். அங்கால வெங்காயம் நிற்கிதான் வேறு நிற்கிறது பின்னுக்கு. சிறுதானியம் உளுந்தும் கொண்டு இல்லை எங்க இல்லை அது வேறு ஆள். ஏன் சும்மா அங்கே கேட்டது சும்மா கரடி நோய் வந்திருக்கும். கரடி நோயெல்லாம் பூஜானி ஆக்குது. இது மட்டியில ஒரு டைம் உள்ளூர்ன பூசணி இல்லையோ? உள்ளூரின பூசணி இல்லையோ? பெரிய பூசணிக்க ஒரு டாம் எடுக்க மாட்டேன். ஒரு டாம் இல்லையா? வேற ஒரு டாம் இல்லையோ? ஒரு தேயாம் இல்லை. உங்க கைதறி மற்ற மரவம்பளம் ஒரு டாம் இல்லை. ஒரு டாம் இல்லை. அழிஞ்சிட்டு அந்த இனம் உங்காங்க கிடந்தது. எங்க கச்சாயில அழிஞ்சு அங்க கிடந்தது. அங்க இருந்து அங்கேயே வளைஞ்சிட்டு கொட்டை ஒரு டைம் இல்லை. பாருங்க இப்போ இப்படி எல்லா டைம் இப்படி விதைகள் அழிஞ்சு கொண்டு போறபடியா இப்போ இவர் உள்ளூரின பாவலும் இப்போ கொட்டை எடுக்கிறாரு. என்ன சொன்னா இப்போ அவர் டைம் அழிஞ்சிட்டு பிஞ்சு பிடிக்குதுண்ணா பாவக்காய் பிஞ்சு பிடிக்குது. அங்கே அதுல எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதுல ஒரு பாவக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு. பாருங்க அப்படி இருக்கு. அங்கே சின்ன பிஞ்சு பிடிச்சிருக்கு. நீங்க பிஞ்சு பிடிச்ச அப்புறம் நீங்க ஏத்துற பிரச்சனை இல்லையோ? அதால எந்த பிரச்சனை இல்லை. இது நேற்றுக்காண்டி தானே பாடு வர்றோம். நேற்றுக்காண்டி தான் பாடு வரும். பிஞ்சு பிடிச்சிருக்கேன். இங்க பிடிச்சிருக்கு. இந்த இது புழுக்குத்தல் விடுவார். இது குழாவியால தான் இந்த புழுக்குத்தல் வாரு. இந்த குழாவிக்கு என்ன செய்யலாம்? இந்த குழாவிக்கு நீங்கள் நெட் ஸ்ப்ரேன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை வண்டி அடிச்சிடும். இல்லையா அந்த குழாவி ஒட்டுற ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு. அதுதான் இருக்கு. குழாவிக்குன்னு சொல்லி எந்த விதமான கெமிக்கலும் இல்ல. குழாவிக்குன்னு சொல்லி குழாவியா புழுவாயு எது புது குழாவி குத்தி தான் அது புழு மாதிரி உள்ள மாதிரி தான் பூஜை அணிக்கும்.
அதே பூசணி பாவல் எல்லாத்துலயும் வர அந்த குழாவி தான் மெயின் வந்து குழாவியால தான் அந்த புழுக்குத்தல் மாதிரி வாருது. அது இந்த போகம் தானே வருது. மாறி போகத்துல குழாவி மலைக்கு அவ்வளவு பறக்காது தானே. மாறி போகத்துல பூஜைக்கு குழாவி குத்துறையில மாறி போகத்துல குத்துறையில கோடை தானே குத்துறது. கோடை தான் குழாவியெல்லாம் வலிக்கிறது. அந்த மகரந்த சேர்க்கை அந்த டைம்ல வலிக்கிட்டு பாவலுக்கு வந்து அது அனுப்பி வச்சுக்க அது குத்தும். மாரிக்கும் குத்தும். ஆனா பூஜனைக்கு குத்துறையில குதிரையில பூஜை மாறியில மார்கழியில மார்கழி தைச்சில பூஜனைக்கு எடுக்க குடிச்ச அளவுக்கு வரும். ஆனா குழாவி குத்தாது. பிறகுதான் கஷ்டம். மாறி பனி வாங்கிடுறாருல்ல அதோட அடையாத்து வாங்கி விடுது பாருங்க. இப்படி வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து உங்கள்ட்ட தீர்வு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யறேன்.